அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு கனிவான வணக்கங்கள். நான் எஸ்எஸ் மீடியா சேனலுக்காக கவிதா. இன்றைக்கு நாம் காணவிருப்பது அதிரும் அமெரிக்கா, கொரோனா தொற்றால் 1 மணி நேரத்திற்கு 65 பேர் உயிரிழப்பு. இது பற்றிய விரிவான தகவலை காணலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீனாவில் கடந்த ஆண்டு டிசம்பர் இறுதியில் முதலாக கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸ் ஆனது பின்னர் உலகமெங்கும் அடுத்தடுத்து பரவி அச்சுறுத்தலாக இருந்து வருகிறது. இதில் உயிரிழப்பு மற்றும் பாதிப்பு எண்ணிக்கையில் அமெரிக்கா முதல் இடத்தில் உள்ளது. அமெரிக்காவில் கொரோனா பாதிப்படைந்தவர்களின் எண்ணிக்கை 1.3 கோடியாக உயர்ந்துள்ளது. இது தொடர்பாக ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள செய்தியில், அமெரிக்காவில் ஒரு நிமிடத்திற்கு 114 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுகின்றனர். இதேபோல் கொரோனா வைரஸால் பாதிக்கப்படுபவர்களில் 1 மணி நேரத்திற்கு 65 பேர் என்ற விகிதத்தில் உயிரிழக்கின்றனர். அமெரிக்காவில் 90,000க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் டிசம்பர் மத்தியில் கொரோனா தொற்றால் ஏற்படும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 3 லட்சத்தை கடந்து செல்லும் என அந்நாட்டின் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் தனது கணிப்பில் தெரிவித்துள்ளது. இதேபோல் அமெரிக்காவில் வரும் 2021ஆம் ஆண்டு பிப்ரவரியில் கொரோனா பாதிப்புகளால் 5,11,000 உயிரிழப்புகள் ஏற்படக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விடுமுறை கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு ஒன்று கூடுவோரால் இந்த எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் எனவும் எச்சரித்துள்ளனர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள எஸ்எஸ் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.